VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் AC. கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரம் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்கிற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பிப்பீங்க, காலேஜ் ஆரம்பிப்பீங்க, புதுசாக வங்கிகளில் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேற்று மனிதர்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம். நிறைய பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு குடிபெறக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு வந்து வெளியூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறது, தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிறது, நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம்ங்கிறது அதிகரிக்கிறது. பாதி பேருக்கு அக்டோபருக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும், பாதி பேருக்கு அக்டோபருக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு புது வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷத்தில் பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாயாருக்கு ஜஸ்ட்டு பிரெஸ்ட் அல்லது பேக் இந்த மாதிரி இடங்களில் கட்டி லம்ப் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், மனை மாற்றம் ஏற்படும், இருக்கிற வேலையை விட்டு புது வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இந்த பராபவ ஆண்டில் புது விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சும்மா பட்டையை கலப்போம். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு கேந்திரங்களில் முக்கியமான இடம்ங்கிறது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு குரு ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து பயிற்சி அடைகிறார். எந்த இடத்துக்கு? 4ஆம் இடத்துக்கு, கடகத்துக்கு போய் உச்சஸ்தானம் இருக்கிறார். திரிகோணத்தில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக பாதி பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், வங்கிகளில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஸ்கூல் ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்களில் பெரிய ஒரு பொறுப்பில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஜம்முன்னு வீடு அமையும், பக்கத்தில் நதி ஓடும், இல்லைன்னா குட்டி ஒரு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடங்களில் அருமையான ஒரு வீடு அமையக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வரும். அம்மா சைடில் நிறையா சொத்துக்கள் இருக்குது, அது வர வேண்டும்னு நான் வெயிட் பண்ணுறேன்னா இப்போ கண்டிப்பாக வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தொடங்குவீங்க. அதாவது என்ன அர்த்தம்? விவசாயிகளில் பெரிய அளவுக்கு புரட்சி. நிறைய பேருக்கு பசு மாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பொங்கனூர் பசுன்னு இருக்கிறதுலே மினியேச்சர் பசு, அதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது வீட்டில் வந்து நாய்க்குட்டி விளையாடுறதோட அது விளையாடுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். மகா புண்ணியம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது பராபவ ஆண்டு ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்லா கிட்டுன்னு வளர்ச்சி இருக்கும். பசங்களை கொஞ்சம் டிசிப்ளின்டாக தான் இப்போ இந்த ஆண்டு முழுக்க வளர்ப்பீங்க. ஒரு கேது கிடைக்கிறதுங்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறது. எப்போ? அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பணம்ங்கிறது வந்து சேரும். மெயினாக பார்க்க வேண்டியது அதுதான். மெயினாக உங்களுக்கு இருக்கிற டென்ஷனு, தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 2-3 மாதம் விளையாடும். நான் சொல்கிறது எல்லாமே அது முடிஞ்சிடும். நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் சரியாயிடும். நிறைய பேருக்கு ஃபேமிலியில் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு வீட்டில் வந்து கண்டினியூஸாக நோய் இருந்துட்டுறதுன்னா அதுலேருந்து விடுபடுவது. இந்த பராபவ ஆண்டில் பார்த்திங்கன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு உங்களுக்கு எண்ணம் வரும், புதுசாக கார் வாங்கணும்னு எண்ணம் வரும். பாதி பேருக்கு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் கடன் அடையும். அது வரைக்கும் கடன் அடையாது, ஸ்டில் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேந்திரங்களில் முக்கியமான இடம்ங்கிறது 4ஆம் இடம், அதில் போய் குரு உட்காந்துருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தியாகும், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், நினைச்ச காரியங்கள் கைகூடும், எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். வீட்டில் பெண்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அது இதுன்னு இருந்தால் கூட அது சரியாக போயிடும். இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வெளியூருக்கு ஆன்சைட்டில் வேலை கிடைக்கும்,
மோஸ்ட்லி துபாய் மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீட்டில் கிளியர் பண்ணுவீங்க. மேஷராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீட்டில் கிளியர் பண்ணுவீங்க. இந்த ஆண்டு உங்கள் பையன் டாக்டர், உங்கள் பொண்ணு டாக்டர், ஜாமல் இருப்பீங்க. ஸோ மேஷராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்குறச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 75% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சியை நான் பார்க்குறேன். அது ஒரு 85% இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, உடம்புல வந்து ஃபேட் அக்யூமுலேஷன்லாம் பார்த்துக்குங்க. கொலஸ்ட்ரால், பிபி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐபிசி தமிழ் ஸ்பெஷலாக கேட்டாங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா, மேஷத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் சொந்த ஊர், சொந்த ஜாதி அது எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஊரை விட்டு வேறு இடத்துல மாறி நின்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு எம்பி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பராபவ ஆண்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஸ்தானத்தில் சனி கனெக்ட் ஆகும்போது பெரிய பெரிய படங்கள் ஓடாது, ஒன்றும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் துபாய் கிளம்பி போயிடுவாங்க. ட்ரெண்ட் அதுதான், அப்படி தான் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன, சின்ன சின்ன படங்களாக இருக்கும், அதெல்லாம் வந்து ஜாமுன்னு ஓடும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 4 ஆண்டுகள் நீங்கள் பார்க்கும்போது கன்னடா படம் 2-3 படம், ஆந்திரா ஒரு படம், இப்போ ரீசெண்டாக ஹிந்தி படம் இதெல்லாம் ஹிட் ஆச்சு. அதில் வந்து மெயினாக இப்போது மலையாள படங்கள் மிக அதிகமாக ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ இந்த ஆண்டு இருக்குது. மேஷத்தில் பிறந்து ஒரு வேளை யாராவது தமிழில் இருந்தீங்க, டைரக்டர்ஸாக இருந்தீங்க, ஆக்டர்ஸாக இருந்தீங்கன்னா மலையாளம் கான்செப்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டு பெரிய நேஷ்னல் அவார்டு, பராபவ ஆண்டு முடியறதுக்கான ஒருவேளை நேஷ்னல் அவார்டு வர்றது. மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நேஷ்னல் அவார்டே வரும். ஸோ செமையான ஒரு டைம் பீரியட் இந்த பராபவ ஆண்டில் ஓடுது. 85% பேருக்கு நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம், ஃபேமிலி செட் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா இருப்பீங்க. மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக ஆகும். அது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த காதல் திருமணம் ஏற்படும். மோஸ்ட்லி வேறு ஜாதியினராக இருக்கலாம், இல்லை வேறு மதத்தினராக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு மாதிரி சமாச்சாரமாக இருக்கும். ரொம்ப மோசமாக போகாமல் ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுங்கிறது பெட்டர். காதல் அப்படின்னு வந்தாவே இது பேர் காந்தர்வம்னு சொல்லுவோம். காந்தர்வம்னா போன ஜென்மத்தில் அந்த ஒரு இணை இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே அது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் லவ்வுங்கிறதே லாஸ்ட்டாக இந்த காலகட்டங்களில் மாறி இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான், ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லும். ஆனால் மேஷராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பராபவ ஆண்டு அற்புதமாக இருக்கும்னு நான் ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானங்களில் முக்கியமான இடம்ங்கிறது குரு போய் 3ஆம் இடத்துல உட்கார்றது, மறைவது நல்லது கிடையாது. ஆனால் ரிஷபத்துக்கு குரு மறைவது தப்பே கிடையாது, உண்மை அதுதான். ஏன்னா திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், இளைய சகோதரன் சகோதரிகள், வியாபாரம், பெட்ரோல் பங்கு, காய்கறி வியாபாரம், ஆன்லைன் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், க்ளவுட் கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், கலைகள் சார்ந்த விஷயங்கள், டர்ஃபு போடுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தொழிலை கண்டுபிடிச்சு அதில் பெரிய முனைவர்களாகக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் ப்ரீ ஸ்கூல் நடத்துகிறீங்களோ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் திருமணம் 2 திருமணம் நடக்கும். உங்களுக்கு 2 திருமணம்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் தங்கச்சிக்கோ இல்லை உங்கள் தம்பிக்கோ கல்யாணம் ஆகும். உங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியும்னா கண்டிப்பாக வீடு விற்கக்கூடிய, இடம் விற்கக்கூடிய பிராப்தம். இளைய சகோதரருடைய ஹெல்த்து, கழுத்து பகுதி, கை பகுதி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களாக இருந்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூருக்கு குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு இருக்கிற லேண்டை வித்துருவீங்க. நிறைய பேர் புது இடத்துக்கு போவீங்க. மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு சும்மா ஜுஜிபி மேட்ருங்கிற மாதிரி டக்குன்னு மாறும். இந்த வருஷம் அதிகமான காதல் திருமணம் யாருக்கு நடக்கும்னா ரிஷபத்துக்கு தான் நடக்கும். அதிகமான காதல் திருமணம் ரிஷபத்துக்கு தான் ஏற்படும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆன்லைன்லேயே ஒரு பொண்ணு ஓகேன்றோம், வாட்ஸ்அப்லேயே ஒரு பையன் ஓகேன்றான், உடனே திருமணம் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே நீங்கள் வந்து நல்ல இடத்துல வச்சுக்கணும், யாரையுமே மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அங்கே தான் பிரச்சனையே. அப்படி இருக்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அசிங்கமானம் பட்டுட்டு தான் இருப்பீங்க. இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனை அப்படியே ஓயும். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டப்பு பல இடங்கள்லேருந்து வரும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பெரிய பணம் வரும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேண்டு வாங்குவீங்க. சொந்த ஊர் பக்கத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடமா இருக்கும். இல்லைன்னா மெயினாக சிவபெருமான் ஸ்தலத்துக்கு பக்கத்தில்
அருமையான ஒரு இடம் வாங்கக்கூடிய இல்லை வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். அம்மாவுடைய ஹெல்த்தும் சரி, இளைய சகோதரியுடைய ஹெல்த்தும் சரி, மெயினாக மாமனார் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்த பாதி பேருக்கு வேலை சும்மா பிச்சுக்கும், பயங்கரமாக இருக்கும். வேலை உங்களை அடிக்க ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மாஸ்தானம். அதற்கு ராகு உட்கார்ந்துருக்கிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அட் தி சேம் டைம் வேலை 10 மடங்கு உயர்வை தரும். பாதி பேருக்கு ப்ரமோஷன், பாதி பேருக்கு பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒரு முதன்மையான ஒரு பொறுப்பில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்டு, தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி சும்மா பட்டைய கிளம்பும். ஒரே விஷயந்தான், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கேது டிசம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கார். டிசம்பர் வரைக்கும் அவர் ஆட்டத்தை காமிப்பார். அதனால் பொதுவாக நிறைய பேருக்கு பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப் அண்ட் டவுன் ஆகும். ஒரு சில பேருக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் தகராறுகள் கொடுக்கும், இல்லைன்னா அம்மாவை பிரிவது, இல்லையா சொந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊர் போகிறதுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அந்த ஜாலாக்கு காட்டும், அவ்வளோதான். ஆனால் ரிஷபத்தில் பிறந்த பாதி பேருக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. இடம் மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலியமாக தொழில் அமையக்கூடிய பிராப்தம், அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. பாதி பேருக்கு இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் வெளியூர் போய் பக்கத்து ஊர்லேருந்து பொண்ணு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பக்கத்து ஊர்லேருந்து பையன், சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அங்கேயே பொண்ணு பிக்கப் ஆகும், ரெடி ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். யார் வேணால் நம்ப முடியாது, எல்லாரையுமே பார்ட்னராக சேர்க்க முடியாது, எல்லாருமே நல்லவன்னு சொல்லி நம்ம முத்திரை குத்த முடியாது. ஒரு சில பேர் கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. ஆனால் மெயினாக நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும், நம்ம நம்பினோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் ரகசியமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது, அவசியம் இல்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது. சொந்த பந்தங்களிடையே நிறைய அவமானங்கள் உண்டு. அவங்கள நீங்கள் ஒதுக்கிறதோ எப்படி சொல்லலாம், ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்னா சீப்பை ஒழிச்சு வச்சா போதுங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி யாருனாலையும் தடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே அடியாக ஒதுக்கிடுவீங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்கும். ரிஷபத்தில் பிறந்த பாதி ஆட்கள் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில் பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு காலம். வேலைகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், அது டவுட்டே கிடையாது. 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு பார்வை பலத்தை சும்மா ஜம்முன்னு கொட்டுறாரு. பாதி பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இவ்வளோ நாளாக இருக்கிற பிரச்சனை அப்பாடா முடிஞ்சுரா கடவுளைங்கிற மாதிரி ஓடும். பாக்யஸ்தானத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால யோகம். சில விஷயங்கள் தானாக நடக்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு தானாக நடக்கும். அதில் ஸ்பெஷல் ஐட்டமே கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தான். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், கவர்மெண்ட் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அங்கே போய் பிஆர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி சும்மா மோஸ்ட் ஆஃப் த ரிஷபத்தில் பிறந்த பாதி பேருக்கு மெயினாக யூரோப்பில் இல்லைன்னா நியூசிலாண்டில், இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவோட கரெக்டாகும். ஸோ அந்த இடத்துல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு இடம் மாறினாதான் ஒரு நிம்மதி இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். மெயினாக பெண்களுக்கு கைகள் அல்லது கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடம் வாங்குவீங்க, கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குறதுங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு அப்பார்ட்மெண்ட் அமையக்கூடிய வாய்ப்புகள், பாதி பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், தள்ளி போயிருந்த பல விஷயங்கள் சாதகமாக முடியும். மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அரசியலில் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான வெற்றி கண்டிப்பாக உறுதி. ரிஷபத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு செம்மையாக இருக்குது. இந்த டைம் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி உண்டு. லக்னம் தான் மெயின், ராசியை வச்சு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸ்டில் அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த டைமில் என்னென்னா கூட இருக்கிறவங்கள மட்டும் நம்பக்கூடாது. ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் கூட இருக்கிறவங்க நம்பினீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. நமக்கு தெரிஞ்சே சில தப்புக்கள் நம்மளே செய்கிற மாதிரி, நம்ம கண்ணை நம்மே குத்திக்கிற மாதிரி. அதனால் கூட இருக்கிறவங்கள மட்டும் நம்பாமல் இருங்க. அதாவது மெயினாக நண்பர்கள், இவங்களை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்ட பேர் உங்களுக்கு வராமல் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய செய்ய ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உறுதி. ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு அவார்ட்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு பெரிய ஹிட்டு கொடுக்கக்கூடிய படங்கள் நீங்கள் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இசை கலைஞர்களுக்கு செமையான டைமிங் ஓடுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பெருசாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. வேற்று மொழி மூலியமாக நமக்கு நல்லா நடக்கும். ரிஷபத்தில் பிறந்த கலைஞர்களுக்கு தெலுங்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சனி போய் உட்காந்துருக்கிறது லாபஸ்தானத்தில், 10ஆம் இடத்துல ராகு,
எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக அதிகமாக உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது தெலுங்கு தான். அதனால் அதில் தான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் அடிவீடு ஆல்மோஸ்ட் 80% இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி 90% இருக்கிறது. உங்களுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம்னா திருப்பதி தான். ஏழுமலையான போகிறங்க, ஜம்முன்னு வழிபாடு பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அடுக்காடு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன அர்த்தம்? அதிகமான தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு கேட்டால் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமான தங்க பிராப்தம். என்ன அர்த்தம்? ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக நல்லது நடக்கும். சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க, நல்ல காரியங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் ஆகிறது, குழந்தை பிராப்தத்துக்காக சில விஷயங்கள் சுப விரயங்கள் ஏற்படுறது, அம்மாவுக்கான விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு உங்கள் உடல்நிலை சரியாயிடும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் சரியாயிடும். லாஸ்ட்டு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடிய மிதுனம் அதிலிருந்து விடுபடுகிறது அப்படிங்கிறதான் உண்மை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை அரபு நாடுகளுக்கு கடத்துவார். என்ன அர்த்தம்? பாதி பேர் ஒமான் போய் செட்டில் ஆவீங்க, கட்டார், அதே மாதிரி துபாய் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்த பாதி பேருக்கு ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 85% வந்து கடன் தீரும். 85% ஆஃப் த பீப்புள் வில் க்ளோஸ் ஆல் த டெட்ஸ். கண்டிப்பாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 2ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருப்பார். ஒரு 8 மாதத்தில் அக்டோபர் மாதத்துக்குள்ளே பாதி பேருக்கு வருமானத்துக்கு குறை கிடையாது, ஃபினான்ஸ்க்கு டப்புக்கு பஞ்சம் கிடையாது, பணம் வந்துட்டே இருக்கும். என்ன பார்த்துக்கணும்? மிதுனத்தில் பிறந்த பாதி பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ் இஷ்யூ பயங்கரமாக வாட்டி எடுக்கும். மெயினாக நீங்கள் அதுதான் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது ஒன்று நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராமல் உங்கள் பாஸ் வேலையை விட்டு போயிடுறது, உங்கள் யார் தலைமையாக இருக்கானோ அவன் வேலையை விட்டு போயிடுறது. அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலிமா நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதுங்கிற மாதிரி மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொன்னால் அந்த பராபவ ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த பராபவ ஆண்டு உலகத்துக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, மிதுனத்துக்கு ஜோராக இருக்குது. அதுதான் மேட்ரு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருக்கிற பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய கிளப்பு, பெரிய பெரிய இடங்களில் எலீட் கிளப்னு சொல்லுவோம், அதிலலாம் நீங்கள் வந்து மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பாதி பேருக்கு பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு, கான்டாக்ட் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா பட்டையை கலப்புறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் பிரச்சனை முடிஞ்சுது, கழுத்து பிரச்சனை புரிஞ்சுது, சர்விக்கல் ப்ராப்ளம் முடிஞ்சுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் முடிஞ்சுது அப்படின்னாவே நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ஐ எம் ரியலி குட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் உண்மை. நிறைய ஆபத்தான விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த காலகட்டங்களில் என்ன சொன்னால் அது நடக்கும், என்ன சொன்னாலும் நடக்கும். வாக்பலித்தம், வாக்சாதுரியம் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா போகும்போது அப்படியே சொல்லிட்டு போனால் அதை நடத்துகிறோம். அதனால் நல்ல விஷயங்களை பேச கற்றுக்கணும். அதாவது அஸ்து தெய்வதைகள் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்களாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நடத்திடுவாங்க. இந்த டைமில் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் வார்த்தைக்கு மரியாதை அப்படி இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையில் அப்படியே உன்னிப்பாக கவனித்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. செல்வாக்கு 10 மடங்கு உயரக்கூடிய ராசிகள் எதுன்னு கேட்டால் மிதுனம் தான். பயங்கர செல்வாக்கு, செம்ம டைம் உங்களுக்கு ஓடுது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் வேலை உட்காரக்கூடிய வாய்ப்புகள், வங்கியில் கேஷியராக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு புது நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் நிறைய பேர் ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. ஒரு சில பேருக்கு இந்த வட்டி வியாபாரத்துலேருந்து வெளியே வந்து நல்ல விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், அதாவது டெய்லி வியாபாரம் மாதிரி, அதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு மிதுனத்தில் அமையும். ஸோ பேசிக்கலாகவே மிதுனராசி நண்பர்கள் நல்லாயிருக்கும். மெயினாக பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகமாக. பெண்களுக்கு நான் சொன்னால முக லட்சணம் நல்லாயிருக்கும், தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ் அதெல்லாம் காணாமல் போயிடும், பார்க்குறது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு கௌரவத்தை கொடுக்கறது. பெண்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் குழந்தை பரப்புலேருந்து மாட்டுப்பொன் வரதுலேருந்து உங்களுடைய மருமகன் வரதுலேருந்து ரொம்ப யோகமான காலகட்டம் ஓடுது. இந்த பராபவ ஆண்டு வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னா மிதுனத்துக்கு வந்து அடுக்கடுக்காக நடக்கும்னு சொல்லலாம். அந்த ஸ்பெஷல் ஐட்டம் யாருக்குன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பாதி பேருக்கு தொழிலில் நிலையில்லாத தன்மை இப்போ கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு நல்ல தொழில் அமையும். நிறைய பேர் வியாபாரம் தொடங்குவீங்க. புதுசாக அதாவது என்டர்பிரனர் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிளான் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது முயற்சிங்கிறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாதி பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஸோ பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிப்பீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கப்படுது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூக்கில் டீவியேட்டட் செப்டம்னு சொல்லுவோம், அதில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
எந்த விஷயமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பார்த்துங்க. பாதி பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள், பாதி பேருக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும். ஜம்முன்னு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. எந்த விஷயத்த நீங்கள் இவ்வளோ நாள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். செம்மையாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு உங்கள் பசங்க வந்து செட்டில் ஆகிறது கண்கூட பார்ப்பீங்க. பசங்க ஒன்று சேருவது பார்ப்பீங்க. குடும்பம் ஒன்று சேருவது பார்ப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ, மெயினாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். ஆண்களாக இருந்தீங்கன்னா மெயினாக செஸ்ட்டு, கொலஸ்ட்ரால், ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிளட் சுகரில் கவனமாக இருக்கும். உடற்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அருமையான விஷயங்கள் நடக்கும். நல்ல பணம் வரும். எடுத்த காரியங்கள் எல்லாமே திவ்யமாக நடக்கும். வீட்டில் உங்கள் தலைமையில் தான் எல்லா காரியங்களும் நடக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் 100% சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மூளை அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஆலோசித்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். உடற்பூச நட்சத்திரக்காரங்களில் மெயினாக பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் 100% வெற்றி. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு டாக்டர், உங்கள் பையன் டாக்டர், பாதி பேர் கார்டியாலஜி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செம்மையாக இருப்பீங்க. சில பேருக்கு பல்மனாலஜி சீட்டு கூட கிடைக்கும். மாஸ்டர் சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக 95% இருக்குது. ஏன்னா உடம்பு ஹெல்த் ரெடி ஆயிடுச்சு, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, உடம்பு ரீதியான பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறீங்கன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம். படுத்தா தூக்கம் வரும். நல்ல விஷயங்கள் பேசினா 10 பேர் கேட்கணும். வார்த்தைக்கு மரியாதை இருக்கணும். எல்லா இடத்துலையும் செல்வாக்கு பயன்படுத்தணும். அந்த மாதிரி நிலைமைகளில் மிதுனம் வந்து இப்போ ஸ்டாராக இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது 90%. ஸோ இதெல்லாம் சாமானியமான சமாச்சாரம் கிடையாது. இந்த பராபவ ஆண்டு முழுக்க நீங்கள் நல்லா இருக்கணும்னா கும்பகோணத்தில் வியாசராஜ மடம்னு சொல்லி ஒரு புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அங்கே சென்று சுவாமிக்கு நீங்கள் தரிசனம் செய்து உங்களால் ஆன தான தர்மங்கள் செய்யும் பொழுது அருமையான மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கிறது கும்பத்தில் உட்காந்துருக்கு. அதனால் அங்கே வந்து வியாசராஜ மடத்துக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தீர்காயுஷ்மான் பவா. மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி 2 முக்கியமான கேள்வி. ஒன்று அரசியல்வாதிகளுக்கு, இன்னொன்று சினிமா துறைகள், அதாவது கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது. போட்ட பணம் கண்டிப்பாக வரும். மெயினாக பாடகர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நடிப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்ம அகலக்கால் வைக்காமல் இருந்தாவே கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு அதாவது இனோவேட்டிவ், இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு அருமையான ஒரு டைமாக இந்த பராபவ ஆண்டு முழுக்க இருக்க போகிறது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும். அதாவது நார்மலாக மற்றவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதோட ஒரு 20% நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணால் தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். மிதுனத்தில் பிறந்த நபர்கள் நிறைய பேர் வெற்றி வாய்ப்புகள் தாராளமாக இருக்கும். ஏன்னா குரு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு வந்து மிதுனத்தில் தான் உட்காந்துருக்கார். ஸோ பேசிக்கலாக யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு எம்எல்ஏ சீட்டு அந்த மாதிரி கிடைக்குதோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, மெயினாக அப்போசிஷன் யாரோ உங்களுடைய கூட இருக்க யார் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். மிதுனத்துக்கு வாய்ப்புகள் நிறைய. அமோகமாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்காயுஷ்மான் பவா. கடகராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து, பல வாக்குவாதங்கள்லேருந்து, இன்னல்கள்லேருந்து, அவமானங்கள்லேருந்து, சதிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இருக்க போகிறது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்காயுஷ்மான் பவா. உங்கள் முகத்தில் கண்டிப்பாக சிரிப்பை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆண்டு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? மெயினாக உங்கள் ஹெல்த்தில் தான் கவனமாக இருக்கணும். தலை சம்மந்தப்பட்ட பகுதி, மூளையில் சின்ன பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், சில பேருக்கு ஹார்ட்டு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி விஷயங்கள், சில பேருக்கு ஜவ்வு, இந்த லிகமெண்ட், இதில் தான் இந்த 3 விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. செம்மையாக இருக்கும். ராசி லக்னத்தில் குரு வரும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பெரிய அளவுக்கு இருக்கும். கடகத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உறுதி, அதில் டவுட்டே கிடையாது. கடகத்தில் யார் பிறந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, வெற்றி உறுதி. உங்களுக்கான வெற்றி உறுதி. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, உண்மை தான். எல்லாரையுமே நம்ப முடியாதுங்கிற காலகட்டத்தில் தான் இருப்பீங்க. நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. பாதி பேருக்கு உங்களுடைய செலவுகளுக்கு மீறி உங்களுடைய வெற்றி கிடைக்கும். புகழ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கிள், ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் பிறந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி செட் ஆகும். நிறைய பேருக்கு தூக்கமே இருக்காது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாது. குடும்பம் 2ஆக பிளவில் உட்காந்துருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். பாதி பேர் வேறு ஊருக்கு போயிடுவீங்க. பாதி பேர் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம்.
ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது, பால் வியாபாரம் பண்ணுறது, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, பாதி பேர் தொழில் நிறுவனங்களில் ட்ராவல் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களில் உட்காருறது, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் உட்காருறதுங்கிற மாதிரி நிறைய புது புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் கடகத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா குரு வந்து ஜூனில் ஃபுல்லாக உங்கள் ராசி லக்னத்தில் இருப்பார். உங்கள் வீட்டில் நடக்காத நல்ல காரியமே கிடையாது, எல்லா காரியங்களும் நடக்கும். அடுக்கடுக்கான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கடகத்துக்கு இருக்கு. கடகத்திலிருந்து குரு பார்வை வந்து ஜோரா விருச்சிகத்தின் மேலே, மகரத்தின் மேலே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு எப்போ அக்டோபருக்கு அப்புறம். ஸோ ஓவராலே பார்க்கும்போது குடும்பம் செட் ஆகிடுங்கிறது தான் உண்மை. இவ்வளோ நாளாக பிலோ பாவர்ட்டி லைன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னா கூட இப்போ காலகட்டங்கள் ரெடி ஆகிடும். ஏன்னா மனசு எல்லாம் செட் ஆகும். ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா 10 பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி முடிச்சிடணும், அதுக்கப்புறம் அட்வைஸ் கொடுங்க. உங்களுக்கு போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும், போட்டி இல்லாமல் உங்களால் முடியாது. அதே மாதிரி இந்த தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த தாய் உள்ளத்தை வந்து மூடி வச்சுட்டு பேய் உள்ளமாக மாறிடுங்க. என்ன அர்த்தம்னா மற்றவனை பாவானமே நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை ஒரே அடியாக முடிச்சுடுவாங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். யாராவது உங்களை பயங்கரமாக புகழ்கிறாங்கன்னு வைங்க, மனசு அப்படியே உருகும். அந்த உருகெல்லாம் வேண்டாம், முறுக்கு உடைக்கிற மாதிரி உடச்சி விட்டுரும். தயவுசெய்து வந்து உருகாமல் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மனசு இல்லாமல் இந்த பராபவ ஆண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள், உங்கள் பசங்க எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பாதி பேருக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், பாதி பேருக்கு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பேங்க்கில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு பொறுப்பு வரும். ஃபஸ்ட்டு இந்த டைமில் வந்து புது பொறுப்பு, வேறு மதம், வேறு இனம், வேறு ஜாதி நபர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கோர்ட்டு கேஸு, சில பேர் ஜெயிலு, இந்த அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் கிடையாது. கடகத்தில் யார் பிறந்தாலும் சரி, அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கேன்சரோ ஒரு பெரிய கட்டியோ வந்து சர்ஜரி மாதிரி பண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் பீரியடில் புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய பேருக்கு வெளியூரோ இல்லை வேறு ஸ்டேட்டு இல்லை வேறு நாடுக்கே போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரெகக்னிஷன் கிடைக்கும். உங்கள் ஹெல்த் பார்த்துங்க, மெயினாக பிபி, அதே மாதிரி பிளட் சுகர், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய காலகட்டம். மெயினாக கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறைய வரும். காதல், டக்குன்னு காதல் வரும். கடகத்தில் பிறந்தவங்களுக்கும் காதலுக்கும் பயங்கரமாக இந்த நகையும் சதையுமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜாமுன்னு நடக்கும். குரு வர்றார் அப்படின்னா நல்ல விஷயம். குரு தனியாக நிற்கும் போது உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஆனால் இப்போ திரிகோணத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல காரியம் என்ன இருக்கோ அதை நடத்தி வைத்துட்டு தான் போவார். இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு ஜாக்பாட், ஒரு ஜோக்கர் சீட் இருந்தால் எப்படி ஆட்டத்தை மாற்றலாமோ அந்த மாதிரி சனி வந்து டைரெக்டாக திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புது விஷயங்களை செய்ய வைக்கும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கடகத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றி, பிளான் பண்ண காரியங்களில் வெற்றி, புது விஷயங்கள் ஜெயிப்பது, நிறைய பேருக்கு பெரிய பெரிய பெருமைக்குரிய விஷயம்லாம் நடக்கிறது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. மனசில் எல்லா சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஓயும். முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, டவுட்டே கிடையாது. இரவு நேரத்தில் பயணமும் நண்பர்களுடைய வலைக்குள்ளே நீங்கள் விழுகாமல் இருக்கிறது. கடகத்தில் பிறந்தவங்க இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் என்ன கவனமாக இருக்கணும்னா ஜெயிண்ட் வில்ல போகிறது, இந்த ஹை பங்கி ஜம்பிங்னு சொல்லுவாங்க அதுக்கு போகிறது, இந்த அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறது, மேலேருந்து குதிக்கிறது, மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்க்கறது, கிளாஸ் மேல் நடக்கிறது, ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி தயவுசெய்து இந்த மாதிரி விசித்திரமான பிரச்சனைகளில் போகாதீங்க, மாட்டிப்பீங்க. கடகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த பராபவ ஆண்டில் தயவுசெய்து ஃப்ளைட்லலாம் கவனமாக இருக்கணும், பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். மெயினாக பார்க்கும்போது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது ஏற்படும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு மகானாக பிறக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கும். மன சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. பாதி பேருக்கு புது குடும்பம் அமையும். டிவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணமாகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். உங்களுடைய கம்யூனிகேஷன் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தக்கூடிய விஷயத்துக்கு இப்போ வந்து பதில் கிடைக்கும். அருமையான டைம் கடகத்துக்கு இருக்க போகிறதுங்கிறது டவுட்டு கிடையாது. புது முயற்சி எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். யாருக்கு? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும். சில பேருக்கு வந்து டெல்லி லெவலில் போஸ்டிங்லாம் வரும், சில பேருக்கு வந்து லோக்கலில் போஸ்டிங் வரும், சில பேருக்கு ஒரு படி 2 படி 3 படி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாநிலத்தில் பெரிய அளவுக்கு சோபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைப்படக்கூடியது பொறுமை. அதில் எப்படி பார்த்தாலும் இந்த 2027 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் காத்துட்ருக்கு. இப்போ டைமுக்கு கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருந்தால் போகிறோம், எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு மெடிசினில் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி சும்மா பட்டையை கலப்புது.
ஸோ பேசிக்கலாகவே கடகராசி நண்பர்களுக்கு ஹெல்த்து தான் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா செஸ்ட்டு பிரஸ்ட்டு, ஆண்களாக இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தலை சம்மந்தப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ சந்தோஷத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் 70 ஹெல்த்து பார்த்துக்கணும். அதனால் 70 பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுபகாரியங்களில் விரயங்கள்லாம் நடக்கிறதுனால, நல்ல விஷயங்களில் விரயங்கள் நடக்கிறதுனால 80% பணம் எங்கே இருந்தாலும் தேடி வரும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ பேசிக்கலாக அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உறுதி, அதில் டவுட்டே கிடையாது. கடகத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் யார் இருந்தாலும் சரி வெற்றி பெறுவீங்க. கூட இருக்கிறவங்கள மட்டும் இந்த விஷயத்துக்கு சரியாக பார்த்துங்க, அவ்வளோதான். அதனால தான் பிரச்சனையும் வரும். தப்பான கம்யூனிகேஷன், சொன்ன மாதிரியும் எக்ஸாகரேட் பண்ணி பேசுகிற மாதிரியும் கௌரவமாக நடந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கூட இருக்கிறவங்க, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி. அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு டவுன் லைன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு. பணம் கொண்டு போய் எங்கேயா லாக் பண்ணிடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ப்ரொடியூசராக இருக்கேன், இல்லை நான் தான் வந்து ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன்னா தயவுசெய்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் மற்றவங்களை வச்சு பணம் எடுக்கிறது, நீங்கள் வந்து நடிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். 85% ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் இருக்கீங்களோ கலைஞர்கள், அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கடகம். ஹெல்த் எல்லாரும் பார்த்துங்க. மெயினாக கடகத்தில் பிறந்த நபர்கள் யார் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது, பிபி சுகர் கொலஸ்ட்ராலில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது, தாயாருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்ராலய மகான் துங்கபத்ரா நதி தீரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய சன்னிதானத்துக்கு சென்று அஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணிட்டு வருது. ஒரு நாள் வியாழக்கிழமை போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நைட் தங்கிட்டு வெள்ளிக்கிழமை ரிட்டர்ன் வாங்க. நினச்சது என்ன உடம்போ அதை நடத்தி கொடுப்பார், அவ்வளோதான். சூப்பராக இருப்பீங்க. நதிகளில் குளிக்கும் போது கடகத்துக்கு பாதி பிரச்சனை பரிகாரங்கள் அப்படியே வேலை செய்யும். அருமையாக இருப்பீங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய சித்திர விதைங்கிற நிலைமை இருக்குல்ல, அது மாறப்போகுது. நிறைய பேருக்கு புது முயற்சி, புது வாழ்க்கை, மறுமணம், திருமணம், குழந்தை பிராப்தம். பாதி பேருக்கு அந்த ரணம்னு சொல்லுவோம்ல, மனசில் ஆறாத வடு, அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. ஏகப்பட்ட பேர் சிம்மத்தில் பிறந்தவங்க என்னுடைய கிளைண்ட்ஸாக இருந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். மெயினாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக கண்டம் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு போய் ஜம்முன்னு தங்கத்தில் ஒரு தானம், என்ன கேட்டிங்கன்னா கிரீடம், தங்கத்தில் வாழ், இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பொதுவாக அந்த சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இல்லாமல் இருக்கும். தப்பிச்சுப்பீங்க. ஓரளவுக்கு வர்றது வருமுன்னு காப்போங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பசங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சிம்மத்தில் பிறந்த 80% ஆஃப் த மெம்பருக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக கொலஸ்ட்ரால், ஹார்ட்டு இதெல்லாம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு விளையாட்டை காட்டும். பசங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியதுனால தான் இருக்குன்னு சொல்லலாம். உறவினர்கள், ரத்த பந்த உறவுகளில் அப்பாவுடைய ஹெல்த், இந்த 3 விஷயத்தை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சிம்மத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நிறையத்தில் போய் குரு உட்காந்துருக்கு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே வந்து குரு மிதுனத்துலேருந்து ஜூனில் வந்து கடகத்துக்கு உச்சஸ்தானம் இருக்கிறது. அது உச்சஸ்தானத்தில் வரையும் உட்காரும்போது கண்டிப்பாக பாதி பேருக்கு வெளியூர் போயிடுவீங்க, வெளிநாடு போயிடுவீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. லைஃப்பில் வந்து புது வேலை, புது உத்தியோகம். பாதி பேருக்கு குழந்தைகளோட போய் செட்டில் ஆகிறது, குழந்தைகள் ஃபேமிலிக்குள்ளே வந்து செட்டில் ஆகிறது, அம்மா அப்பா கூட பார்த்துக்கிறது, நிறைய சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவதுன்னு இருக்கும். ஆனால் என்னென்னா யாரையுமே நம்ப முடியாது. அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குருன்னா இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிடுறது தான் உத்தமம். எங்கேயாவது ஆந்திரா பக்கமோ, பூனா பக்கமோ, வெஸ்ட் பெங்கால் பக்கமோ, இல்லை ஒரே அடியாக யூஎஸ்ஓ இல்லை அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இவ்வளோ கவலை இருக்காது, இவ்வளோ டென்ஷன் இருக்காது. யாரையுமே நம்ப முடியாத ஒரு நிலைமைகள் தான் இருப்பீங்க. பார்க்குறவன்லாம் கண்ணி வெடி வைக்கிறவன தான் இருக்கும். இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வந்து அஷ்டமத்தில் உட்காந்துருக்கு, விரயத்தில் குரு உட்காந்துருக்குன்னா நம்ம போடுற முதலீடுகள் எல்லாமே நஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு. யாருக்கு நல்லா இருக்கும்? யாரெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும். இல்லை லாங் டைம் ஸ்டாக்ஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். பாதி பேருக்கு வெளியுறவுத்துறை, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்ளூர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் பெரியவங்களை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். வயது மூப்பு காரணமாக அவங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி, நர்சிங் வேலைகள் செய்கிற மாதிரி, அவங்களுக்கான பணிவிடைகள் செய்கிற மாதிரி ஒரு நிலைமைகள், நிர்பந்தங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஒரே விஷயந்தான். எதுலேயுமே கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உடம்புல மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வரும், கட்டி மாதிரிலாம் வரும். அதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். சிம்மத்தில் பிறந்த 80% நண்பர்களுக்கெல்லாம் அக்டோபருக்கு அப்புறம் ரொம்ப உங்களுக்கு வளர்ச்சி, தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும்.
நிறைய பேருக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், இல்லை தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமூகமான தீர்வை காண முடியும். நிறைய பேர் அக்டோபருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது. குரு கேதுவை டச் பண்ணும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பூர்வீகத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இப்போ நமக்கு அதிர்ஷ்டமாக மாறி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்மத்தில் பிறந்த நிறைய பேருக்கு புது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். என்ன பண்ணுவேன், எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போய் ஜம்முன்னு ஹேர் கட் பண்ணிட்டு வரணும். கேது உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லார் மேலேயும் டவுட் வரும். இவன் கரெக்டா, அவன் கரெக்டா, அவன் உண்மையை சொல்கிறானா, இல்லை இவன் உண்மையை சொல்கிறானா, எல்லார் மேலேயும் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் மாதிரி உங்கள் மண்டை வந்து அப்படி தான் வேலை செய்யும். ஒரு தனிமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 18 நாளுக்கு ஒரு தடவை ஹேர் கட், பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பூமுடி கொடுத்துட்டு வர்றது. எந்த ஊரில் வேணால் போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னியும் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன சிம்பிளுங்க, பிரச்சனை இருக்குன்னு என்ன அர்த்தம், ஆன்மீகத்தில் ஈடுபடணும். விநாயகரை பிடிச்சிக்க வேண்டியதுதான். சிம்பிள் சொல்யூஷன். மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் வெளியே வரணும்னா சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகருக்கு நீங்கள் தியானம் பண்ணணும். சதுர்த்தி திதினா 4ஆம் திதி, விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். கரெக்டாக சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக உட்காந்து அதாவது நம்ம நிலத்தில் உட்காந்து நீங்கள் சுவாமியை மனசார நினைக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் சரி, நம்முடைய எண்ணங்களும் சரி, திருஷ்டியும் சரி, கெட்ட அவமானங்களும் சரி, எல்லாமே அப்படியே அந்த நிலத்துக்குள்ளே போய்டும். விநாயகரை பிடிக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா, அதுவும் ராஜகணபதியாக மனசில் தோற்றத்தை வந்து அமைச்சுக்கணும். பாவனை ரூபத்தில் மனசில் ராஜகணபதி நினச்சிட்டா போகும். இல்லை மொபைலில் வால்பேப்பரை கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வீட்டில் கூட ஒட்டி வைங்க, தப்பே கிடையாது. எவனையும் ஷாருக் கான், சல்மான் கான்லாம் ஒட்டி வைக்கிறாங்க, விநாயகரை ஒட்டி வச்சு நமக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம், சூப்பராக இருப்பீங்க. பாதி பேருக்கு லைஃப் இப்போ தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறும். எப்போன்னா வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதி, டென்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. பாதி பேருக்கு வந்து கவலைகள் முடிஞ்சுது. பெண் குழந்தை பிறக்கும். பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு ஆபரண சேர்க்கை, தங்கத்தில் முதலீடு, லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்லாம் முதலீடுகள், பேங்கிங் ஸ்டாக்ஸில் முதலீடுகள், மேனுஃபேக்சரிங் செக்டாரில் முதலீடுகள், ஊரே மாறிடும். சும்மா செம்மையாக இருப்பீங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும், அதில் டவுட்டே கிடையாது. இந்த விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அட் தி சேம் டைம் வெளியூர் போயிட்டீங்க, பரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். வெளியூர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பாதி பேருக்கு செலவுகள் அப்படிங்கிறது பெரியவங்க மூலியமாக தான் வரும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம். அதுக்கு நம்ம உள்ளாகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத டவுட்டு கிடையாது. செட்டில் ஆவீங்க, பசங்கள்லாம் செட்டில் ஆவீங்க. இந்த ஜென்சிலாம் வந்து வேலை விடுறதுலேருந்து கொஞ்சம் நிர்மாணமாக, ஃபுல்லாகவே வந்து சரியாக இருக்கணும், இனிமேல் கரெக்டாக இருக்கணும், டெம்பரவரியாக இருக்கக்கூடாது, பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமைகள் வரும். அதே மாதிரி தயவுசெய்து சிம்மத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ராசி லக்னத்தில் கேத்து இருக்கும்போது தயவுசெய்து நான் வந்து கேட்டுக்கிறேன், எல்லா லேடிஸுமே மங்கள சூத்திரம்னு சொல்லுவோம். மாங்கல்ய பாக்கியம், கல்யாணம் ஆனவங்க தயவுசெய்து தாலி போடுங்க. அது சும்மா டைம் பாஸாக தூக்கி அப்பப்போ கழட்டி வைக்கிறது, ஹேங்கரில் மாட்டுறது, இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டம் ஏற்படும். இதுதான் மெயினான பரிகாரமாக நான் சொல்லணும். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இது பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். மெயினாக அரசியல்வாதிகளுக்கு வெற்றின்னு சொல்கிறதோட அடிப்படையான முயற்சி அதிகமாக தேவைப்படும். மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு உழைக்கிறாங்க, நீங்கள் அதையோட ஜாஸ்தியாக உழைக்கணும். சிம்மத்தில் பிறந்த 80% அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பண்ணுற வேலை பத்தாது. உங்கள் பசங்களுக்கு நல்லா இருப்பானா, உங்களுக்கு அந்தளவுக்கு பலமாக இருக்காது. கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. கலைஞர்களுக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது ரொம்ப முக்கியமான கலைஞர், அதாவது நான் சொல்கிறது பெண்களில் மிகப்பெரிய கலைஞராக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அதே மாதிரி இவ்வளோ நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய நடிகராக இருக்கலாம், 1 2 3 4 5 5 இடங்களில் ஒரு இடமா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் உயிர் கண்டமே இருக்குது. அதனால் கலைஞர்கள் யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஒரு தடவை அவங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து வருவது. அதே மாதிரி அரிசியும் பருப்பும் சாதம்னு சொல்லுவோம், அதை பண்ணி 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80. ராஜகணபதி வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தீர்காயுஷ்மான் பவா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள். கன்னி ராசி நண்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது கோடீஸ்வரம் யாருக்கு நடக்கும், யோகம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் கன்னிராசி நண்பர்களுக்கு. யார் ஒரு இடத்துலையே நம்பர் 1 வரப்போகிறான்னா கன்னிராசி நண்பர்கள் தான். யார் ஒருத்தன் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண போகிறான்னா அவன் கன்னிராசி நண்பர் தான். யார் ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் இனிமை மட்டுமே சுரக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அது கன்னிராசி நண்பர் தான். அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெகக்னிஷன் நிறைய நடக்கும்.
பெரிய பெரிய அவார்ட்லாம் கிடைக்கும், பெரிய பெரிய நிறுவனங்கள் போவோம், பெரிய பெரிய பட்டமளிப்பு விழாலாம் நீங்கள் இருப்பீங்க, கூப்பிட்டு பாராட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சுவாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், லைட்டில் ஐஸ் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை சம்பவம் அதுதான் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களை ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். நண்பர்களால் பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய காலகட்டங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெண்டு மூலிமா ரெஃபரன்ஸ் மூலிமா திருமணம் ஆகிறது, பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு சிபாரிசில் வேலை கிடைக்கிறது, ரெஃபரன்ஸ் மூலிமா வேலை கிடைக்கிறது. நிறைய பேர் வந்து டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட் அந்த லெவல் அந்த ஸ்டேட்டஸில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. பெரிய அவார்டு, சாதாரண அவார்டில் இல்லை, பத்மஸ்ரீ அவார்டே கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அவார்டு, தெலுங்குல இருந்தீங்கன்னா நந்தி அவார்டு, இந்த மாதிரி அவார்ட்ஸாக குவியும். பணம் வந்து லாபத்தில் உட்காந்துருக்கும். சனி அப்படி உட்காந்துருக்கும் போது, உங்களுடைய குரு வந்து லாபத்தில் உட்காந்துருக்கும் போது, லாபம்னா வெற்றி, நண்பர்கள் மூலியமாக, மூத்தவங்க மூலியமாக, அக்கா மூலியமாக பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த டைமில் நீங்கள் எந்திரிச்சு நிற்கலைன்னா வாழ்க்கையில் உங்களை எந்திரிச்சே நிற்க முடியாது, முட்டி போச்சுன்னு அர்த்தம். அதுதான் மேட்ரு. கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு படமே எடுக்கலாம், ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு டைம் பீரியட். நண்பர்கள் மூலியமாக பசங்களாக பிறப்பாங்க, ஆண் குழந்தையாக பிறக்கும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களை கூப்பிட்டு, அதாவது எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து லக்கு கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மனசில் வந்து உறுதி பிறக்கும், எஸ் ஐ கேன் அப்படின்னு. தூக்கம் மட்டும்தான் பிரச்சனை. பேக் பெயின், சில பேருக்கு டெய்ல் போனு, இந்த மாதிரி சமாச்சாரங்களில் பிரச்சனை வரும். லாபத்தில் குரு போய் உட்காராருன்னா நண்பர்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸ் நண்பர் அவருடைய ஹெல்த்து, அதே மாதிரி கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஜவ்வு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். விட்டமின் டெஃபிஷியன்சி கோளாறுகள், விட்டமின் டி விட்டமின் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கன்னிராசியில் பிறந்தவங்க தான் முதலமைச்சர், கன்ஃபார்ம், டவுட்டே கிடையாது. லாபத்தில் போய் குரு உட்கார்ந்துருக்கிறது, திரிகோணத்தில் சனி உட்காராது. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர் தான் இந்த முறை முதலமைச்சர் அல்லது எம்பி, எம்எல்ஏ, என்ன செக்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்தளவுக்கு பெரிய ஒரு பலிஷ்டமான ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும், நிறைய பேருக்கு பிஹெச்டி முடித்து டாக்டரேட் கிடைக்கும், நிறைய பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும். எல்லா விஷயமும் தானாக வந்து உட்காருங்கிற மாதிரி தானாக வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கும். என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, சும்மா அதெல்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி பட்டக்குன்னு நடக்கும், எப்படின்னே தெரியாது. யாரோ ஒருத்தரை எங்கேருந்துடா நீங்களா வரீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. கன்னிராசிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க, மனசு முழுக்க சந்தோஷம்தான். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கௌரவமாக கொடுப்பாங்க. லாபத்தில் குரு உட்காரும் பொழுது நாமினேட்டட் மெம்பர் போஸ்டிங் கிடைக்கும், சில பேருக்கு எம்பி போஸ்டிங்லாம் கிடைக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரிலாம் நடக்கும். பெரிய ஒரு பொறுப்புக்கு நீங்கள் வரக்கூடிய டைமுங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. அது கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வியாபாரிகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். மொத்தவங்களுக்கு கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மெயினாக பெண்கள், கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் ஸ்டாராக மாற போகிறாங்க. நிறைய பேருக்கு படங்கள்லாம் நடையக்கூடிய வாய்ப்புகள். கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலைஞர்கள் பாதி பேருக்கு கன்னியில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய ப்ரமோஷனு, பெரிய கிஃப்ட்டு, பெரும் பணம் வசூலாகக்கூடிய நிலைமைகள், ஸ்டார் மாதிரி நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்ணில். அழகாக இருப்பீங்க. சந்திரன் வீட்டில் குரு போய் உட்காரும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களை அப்படி புகழ்வாங்க, அந்தளவுக்கு நீங்கள் நன்னாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் அரசியல்வாதிகளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்தளவுக்கு ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்க வெற்றி உறுதி, கன்ஃபார்ம். உங்கள் பையன் டாக்டர், உங்கள் பொண்ணு டாக்டர், கண்டிப்பாக பெரிய ஒரு பணியில் எம்எஸ் முடிச்சுட்டு உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மறுமணம், திருமணம் சகலமாக நடக்கும். திருமணத்தோட மறுமணம் தான் நிறைய பேசணும் போட்டிருக்கு, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதுலேயே வந்துட்டு இருக்கு. அதனால் அது ஒன்று. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டு. தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விட்டமினில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பு, இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு 2-3 பேர் பார்ட்னரோட ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல, அந்தளவுக்கு வெற்றி குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது, கிரகப்பிரவேச முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது, உங்கள் கணவருக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது, நண்பர் மூலியமாக நல்லது நடக்கிறது, உங்கள் பெரியவங்க மூலியமாக பெரிய அதிர்ஷ்டம், பாகத்தை பிரித்து பெரிய படம் கொடுக்குறது, கேஸில் ஜெயிக்கிறது, உடம்பு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதுங்கிற மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சும்மா ஜாம்னு இருக்கு. பொதுவாக கன்னிராசி நண்பர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, கவலையே கிடையாதுன்னே சொல்லலாம். அதில் மெயினாக சந்தோஷம்னு சொன்னால் 100க்கு 100 சென்டம். பொருளாதார ஏற்றம் 95. சில இடங்களில் விட்டு கொடுத்து ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. என்னதான் சொன்னாலும் யார் உங்களை எதிர்த்தாலும் ஜெயிக்கிறது நீங்கள் தான். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக நான் சொல்ல வேண்டியது, கலைஞர்களுக்கும் சரி, சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ஸ்டார்னா ஸ்டார். கன்னி ராசியில் பிறந்த ஆட்களை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா 100
100 days கன்ஃபார்ம். ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி 300 centers 100 days அப்படிங்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஜெயிக்கிறது நீங்களே தான் இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அதுதான் உண்மை. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சிம்பிள் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள். லெமன் சாதம் பண்ணி தாயாருக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணி பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், ஏதோ ஒரு கோவில் இருந்ததுன்னா அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு தானம் பண்ணி சூப்பராக இருப்பீங்க. இல்லை படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வருமானம் இருந்ததுன்னா அவங்க ஃபீஸில் ஒரு பாதி நீங்கள் கட்டலாம், இல்லைன்னா காவாசி கட்டலாம். நல்லா மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும். கன்னி ராசி இருக்கக்கூடிய வீடு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். சூப்பராக இருப்பீங்க. துலா ராசி நண்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்காயுஷ்மான் பவா. உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் பாக்யஸ்தானத்தில் குரு, இப்போ 10ஆம் இடத்துல குரு. நிறைய பேருக்கு வேலை போகும், வேலை காலி, வேலையிலேருந்து நீங்கள் உங்களை தூக்கிடுவாங்க, லே ஆஃபில் நீங்கள் தான் வெளியே, பெஞ்சிலேருந்து வெளியே போயிடுவீங்க, எல்லா விஷயம் சொல்லலாம். ஆனால் சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே போனால் நல்ல நிறுவனத்தில் செப்பரேட்டான ஒரு பொறுப்பு கிடைக்கும். புது நிறுவனத்தில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், புதிய பொறுப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள், மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், கார்பெட்டில் உட்காரக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வீட்டில் பெரியவங்களுக்கு கர்மா செய்ய வேண்டிய நிர்பந்தம். 10ஆம் இடத்துல குரு, திரிகோணத்தில் சனி உட்காரும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய பெண்மணி, பாட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் மாமியாராக இருக்கலாம், இவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக விளையாடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மெயினாக சொன்னால் தொடை பகுதிகளில் பிரச்சனை, அதே மாதிரி ஹெல்த்தில் ஜீரண கோளாறினால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் துலாத்துக்கு இருக்குது. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல குரு உட்காரும்போது உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் உட்காரலாம், கன்சல்டன்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கன்சல்டன்ட் உத்தியோகம் நல்லாயிருக்கும், டெம்பரவரி உத்தியோகங்கள் நல்லா இருக்கும். இந்த 1 இயருக்கு உங்களுக்கு பெரிய பொறுப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க. இந்த 1 இயருக்கான பொறுப்பில் மட்டும் நிலையாக இருக்கணும். நம்ம வந்து பாஸ்கே அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரச்சனை தான். துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு உபயோகமாக இருக்கீங்களோ இல்லையோ, வெளியே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க ஃபார் ஷோர். அட் தி சேம் டைம் இந்த டைமில் மெயினாக வந்து ஹெல்த், மெயினாக கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். என்ன சொன்னாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இப்போ புது முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை ஜெயிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் நீங்கள் பண்ண 2-3 பேர் பார்ட்னரோட சேர்ந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் செய்யக்கூடிய தனி முயற்சி ஜெயிக்கும். நீங்கள் தொழில் முனைவராக ஆறீங்க, நீங்கள் என்டர்பிரினராக ஆறீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜெயிக்கும். என்ன சொல்ல, மளிகை சாமான் கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜெயிக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜெயிக்கும். நீங்கள் ஒரு ஃபுட் கோர்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜெயிக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீ கடை மாதிரி ஒன்று மல்டிபிள் செயினில் ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னொருத்தரை சேர்த்துனீங்கன்னா அவ்வளோதான். ஒர்க்கிங் பார்ட்னராக உங்கள் மனைவி தான் இருக்கணும். புது ஆளை கொண்டு வந்தீங்கன்னா காலி, ஆட்டத்தை வந்து கழிச்சு விட்ருவோம். உங்கள்கிட்ட கற்றுட்டு போய் மற்றவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதுதான். 2வது பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு இருக்கிறதுனால, பார்வை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். கமிட்மெண்ட் கொடுத்தா ஜெயிக்கும். உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மனசளவில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கும், அது சரியாயிடும். மெயினாக வீடு அமையும். நிறைய பேருக்கு வீடு அமையும். எங்கன்னா இந்த ஜெயில் பக்கத்தில், மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், பழைய மியூசியம் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல, அரசு கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வீடு அமையும். நிறைய பேருக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். வங்கிகளில் ஏதாவது கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது முடிஞ்சிடும். ஸோ நிறைய பெரிய விஷயம். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்ட் வரும், சரியான கிஃப்ட். நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும், பொறுப்புகள் தேடி வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களை கூப்பிட்டு பொறுப்பு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு லட்டு மாதிரி ஆப்ஷன்லாம் தேடி வரும். அக்டோபருக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அக்டோபர் வரைக்கும் பார்த்துக்கணும். மெயினாக பெண்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் உமன் ஆர் எம்பவர்டுங்கிற மாதிரி புது வேலையில் நீங்கள் தான் உட்கார போகிறீங்க. புது தொழில் நிறுவனத்துக்கு நீங்கள் தான் முதன்மையாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பினாமிலாம் கிடையாது, நான் தான் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லலாம். நீங்கள் தான் ஃப்ரண்ட் நாமி, நீங்கள் தான் மெயினான ஆளாகவே நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அருமையாக இருக்குது. பசங்களுக்கு, மாணவிகளுக்கு சீட்டு உறுதி, கொஞ்சம் பணம் கொடுத்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் அதிகமான சிரமம், அதிகமான ஈடுபாடு, கொஞ்சம் வேலையே வேணாங்கிற மாதிரி, கௌரவ குறைச்சலாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வீடு அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. தொழிலில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கில் ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட், ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட தொழிலில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு டீச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு ப்ரொடக்ஷனில் பெரிய பிளேஸ்மெண்ட் உட்காருது. ஒரு சில பேருக்கு இந்த மைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி சும்மா பட்டைகளாக போய்ங்க நல்லாயிருக்கும். பெண்கள் கொஞ்சம் வீட்டிலலாம் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக
எதிர்பாராத புது தொழில் ஆரம்பித்து அதில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், அதில் பெரிய ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்து பெரிய ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மெயினாக பெண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த ஆண்டு முழுக்க அதிக பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு சொன்னோன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள் அதிகமாக பயணம் இருக்கும். புது விஷயங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். உங்கள் ஹெல்த் மட்டும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டாக இருங்க போதும். மற்றபடி எதுவுமே நெகட்டிவ் நடக்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதில் மெயினாக விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் வெள்ளைக்காரனாக வாங்கிடுவீங்க. நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் திருப்தி அடைய மாட்டீங்க. இதுதான் கரெக்ட், இப்படி தான் இருக்கணும், இதுக்கும் மேலே மெருகேற்றலாமா, இதுக்கும் மேலே பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். மெயினாக விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சரியான யோகம் அரசியல் இருக்குன்னு சொல்லலாம். விசாகத்தில் யாராக இருந்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பெரிய வெற்றி உண்டு, கனமான வெற்றி உண்டு. பாதி பேருக்கு பதவி உறுதியாக கிடைக்கும். அது மெயினாக ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் துறைகள், அக்ரிகல்ச்சர் துறைகள், இதில் நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. கலைஞர்களுக்கு பேசிக்கலாக துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிப்பீங்க, நீங்கள் ஒரு புது நிறுவனத்தை ஆரம்பிப்பீங்க. அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறது எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. இந்த டைமில் மெயினாக உங்கள் வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்தும் சரி, பெரியவங்களுடைய ஹெல்த்தும் சரி, உங்களுடைய கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தொடை பகுதிகளில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அவ்வளோதான். மற்றபடி துளாராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு. சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பராபவ ஆண்டு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 90 என்ன பண்ணுவோம், லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கணும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேகம், பானகம், நீர்மோர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2 மாதத்துக்கு வாங்கி தானம் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்க நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாக்யஸ்தானத்தில் குரு. இவ்வளோ நாளாக வெயிட்டிங்கில் இருந்தேன், இப்போ நான் தான் நம்பர் 1, நான் தான் சிஎம்ங்கிற மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. உங்கள் வீட்டில் அப்பா மூலியமாக நல்லது நடக்கும், முன்னோர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். பாதி பேருக்கு முன்னோர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள், பாதி பேருக்கு வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய நிறுவனத்தில் ப்ரொஃபஸராக நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் காலேஜ் ஆரம்பிப்பீங்க, நிறைய பேருக்கு பெருசாக இந்த கோவில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் குடியமர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஃப்ரீயாக சீட்டு கிடைக்கும், மெரிட் சீட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பசங்க நல்லா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர், பசங்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், பேங்க்கில் ஏற்படக்கூடிய அவமானங்கள் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவருங்க. விருச்சிகத்துக்கு கொண்டாட்டத்தின் காலம்னு சொன்னால் இந்த பராபவ ஆண்டு. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன், இப்போ தான் கிடச்சிருக்கு, நீ விடக்கூடாதுங்கிற மாதிரி செம்மையான டைமிங்க. நிஜமா இந்த மாதிரி டைம்லாம் வந்து குரு பாக்கியத்தில் உட்காந்து பஞ்சமமாக பார்க்குறான். இமேஜின் பண்ணுங்களேன், இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடு மறுபடியும் வராது. நீங்களே வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு உங்களை துரத்து நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் அந்த பையன் துரத்தி கல்யாணம் பண்ணுவான். நீ தான் எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த பொண்ணு துரத்தும் நம்மளை. அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மனசில் உறுதி கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸ்பெஷலாக இந்த 1000 வாட்ஸ் பல்ப் உங்கள் முகத்தில் எரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி முகமே பிளஷிங்காக இருக்கும். அந்தளவுக்கு விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். புதுசாக நிறைய பேருக்கு திருமணமாகும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தமாகும், சாட்சாத் உங்கள் பாட்டியே வந்து மறுபடியும் பிறப்பாங்க. நிறைய பேருக்கு கடன் தீரும். லக்னத்துக்கு ராசிக்கு டைரெக்டாக குரு பார்வைன்னா அம்மாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். விருச்சிகத்தில் பிறந்த பாதி பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். மெயினாக செஸ்ட் பகுதி அல்லது பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிகத்தில் பிறந்த 85% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து செட்டில் ஆகிறது இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி, நிறைய பேருக்கு சந்தோஷம். எப்பவுமே டிப்ரெஷனில் இருக்கிற மனுஷன் கூட இப்போ ஜிங்குன்னு எந்திரிச்சு உட்கார மாதிரி ஹைலி கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டியாக விருச்சிகத்தில் பிறந்தவங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையாக இருக்குது. லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுது. விருச்சிகத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணுது. லக்கணன்னா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஒன்று, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் செகண்ட். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஹெல்ப் பண்ண போகிறது. ஒன்றும் இல்லை, விருச்சிகத்தில் யார் பிறந்தாலும் சரி ஜம்முன்னு காவேரி போய் நதி ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, துங்கபத்ரா நதிக்கு போய் குளிச்சுட்டு வாங்க, நேத்ராவதிக்கு போய் குளிச்சுட்டு வாங்க, முடிஞ்சா காசி கையா ராமேஸ்வரம் போய் கடலில் வந்து நீராடிட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வாங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான். நீங்கள் தான் எம்எல்ஏ, டவுட்டே கிடையாது.
பேசிக் லெவல் கவுன்சிலர் லெவல்லையா நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக உண்டு, உறுதியாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும்போது யாரும் தடுக்க முடியாது. காட் இஸ் வித் யூ, ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் யூ, அவ்வளோதான். இது நான் சொன்னது கிடையாது, எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்காரு எல்லா டைரியிலையும். அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும். எம்என்சி கம்பெனியில் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல பொண்ணு இல்லை பையன் தேடி வருவான். நிறைய பேருக்கு ஃபேமிலி செட் ஆகும். பெரிய நிறுவனத்தில் நீங்கள் பொறுப்பில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பெரிய ஒரு கார் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. வெள்ளை கலரில் சூப்பரான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்கள்னா திரிகோணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி உட்காரும்பொழுது பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் என்னென்னா பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். வீட்டில் பெரியவங்க செய்யக்கூடிய அந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுக்கும். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ தான் டைம் அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி, திஸ் இஸ் யுவர் ரைட் டைம் ஃபார் யூ டு பிச் இன், கெட் இன் டு த பிஸ்னஸ், கான்குவர் த வேர்ல்ட். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சே தீருவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. மனசை அப்படி ஹெல்ப் பண்ணும். அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும். டெலிகாஸ்ட் கரெக்டாக இருக்கும், லைவ் கரெக்டாக சுவாமி கிட்டேருந்து வந்துட்டு இருக்கும். அதனால் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை உறுதியாக மாறுகிறது, டவுட்டு கிடையாது. கேட்டை தான் கோட்டை கட்டும். கேட்டை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மனசில் சந்தோஷம் உண்டு, உறுதி உண்டு. நிறைய பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். புது பொறுப்பு, புது பிஸ்னஸ், ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் நிறையா புது பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புது விஷயங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். பெரிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். புது பொறுப்புகள் தேடி வரும். எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க, தானாக நடக்குங்க. கூப்பிட்டு, அதாவது கவர்மெண்ட் எய்டட் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பிஸ்னஸ், கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாம் அந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சும்மா ஜாம் நடக்கும். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு நீட்டு சீட்டு கன்ஃபார்ம். வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது, இல்லை கொஞ்சம் தூரமாக வெளியே படிக்க வைக்கிறது, கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஆனால் மோரலஸ் கேட்டைக்கு வந்து ஹெல்த்துலேருந்து எல்லாமே ரெடி ஆகும். விருச்சிகமே கொஞ்சம் அப்படியே ஜகஜகன்னு நிறையா கலராக ட்ரெஸ்ஸு போட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு யோகமான காலகட்டம், யோயோ டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த டைமில் மெயினாக பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் 90, ஜம்முன்னு இருக்குது. கலைஞர்களுக்கு யோகமான காலகட்டம். நிறைய பேருக்கு வெளியூர், நான் சொல்கிறது பாலிவுட்டில் தான் போய் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லையா. அந்த ஆந்திரா பக்கம் ஏதாவது சினிமா நடத்தாங்கன்னா அங்கே போவீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வேறு மொழியில தான் அதிகமாக சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான டைமிங். நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு பலிதம் கிடைக்கும். ரைட் நவ் யூ இட்ஸ் ரைட் டு கெட் த ரிசல்ட்ஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மெயினாக லக்கு ஃபேவர் பண்ணுது. உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம், அந்த லக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கப்படுது. புது விஷயங்கள் எல்லாமே சும்மா ஜாம் நடக்கும். பிளான் பண்ணால் அடிக்காமல் திட மாட்டேன், அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். இறந்தவர்களுக்கு பித்ரு சார்த்தங்கள், தர்ப்பணங்கள், மெயினாக முடிஞ்சால் ஒரு தடவை வந்து ராமேஸ்வரத்தில் சாந்திகள் செய்து கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். அம்புஜவள்ளி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் நல்லா இருக்குது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இந்த பராபவ ஆண்டு விருச்சிகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் கண்டிப்பாக வீசும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே கெத்தாக இருக்க போதுன்னு சொல்லலாம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த பராபவ ஆண்டு ஆரம்பிக்கிறது. அஷ்டமத்தில் குரு போட்டு உங்களை வதக்கி இருக்கும். இருக்கிற டாக்ஸிக் மென்டாலிட்டி, தர்தரம் பிடிச்சவன் அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் முடிஞ்சது, அவ்வளோதான். இட்ஸ் ஆல் ஓவர். பேங்க்கில் பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, பிடி வாரண்ட்டு, அரெஸ்ட் வாரண்ட்டு, சில இடங்களில் மெமோ, அவமானம், பசங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை, சகலமும் முடிஞ்சுது. ஆல் சாப்டர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. புக்கு மூடி வைக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு வசனம்னா பாக்கியத்தில் போய் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிறைய இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு போய் அது சந்திரனுடைய வீடாக இருக்கனால இடம் மாறும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, மெயினாக மாமியாருடைய ஹெல்த்து, பாட்டியோட ஹெல்த்து, அம்மாவுடைய ஹெல்த்து, மெயினாக ஜீரண உறுப்புகள், அடிவயிறு, இதில் தான் மெயினாக பார்த்துக்கணும். நீங்கள் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். மற்றபடி எல்லா பிரச்சனைகளும் உங்களை வந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 5 மாதம் போதும். இந்த ஆண்டே உங்களுக்கு என்ன ஓடுமோ அதை எடுத்து கொடுத்தோம். ஏன்னா பாக்கியத்தில் குரு வந்து உட்கார போகுது. அக்டோபருக்கு அப்புறம் தீச்சாரமாக வரும், அதுக்கப்புறம் வக்கரமாக வந்து ரிட்டர்ன் வரும். அது வேற கதை. ஆனால் அந்த 5 மாதம் எப்படின்னா, ஒரு ஆண்டு முழுக்க சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு வெயிட் பண்ணி அந்த சீசனில் கரெக்டாக கேப்சர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பறவை அது அருமையான ஒரு இது மேலே உட்காந்துருக்கும். அந்த பறவை சிறகடித்து மேலே பறக்கும்போது கரெக்டாக ஒரு ஷாட்டு
ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவனுக்கு அவார்டு கிடைக்கும். அந்த ஒரு ஷாட்டுக்கு அவன் வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணுவாங்கிற மாதிரி அந்த ஒரு ஷாட், அந்த ஒரு க்ஷணம், அந்த 5 மாதம் உங்களுக்கு லைஃப் மாறும். நிறைய பொறுப்புகள் வரும், பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அதிகமான செலவு, பசங்களுக்காக செலவு, சுபகாரியங்களுக்காக அதிகப்படியான செலவு, பசங்களுடைய ஒழுக்கத்துக்காக செலவு, சில பேருக்கு கொஞ்சம் அதிகமான பணம் கொடுத்து சேர்த்துறது, நீட்டு அந்த இந்த போட்டித் தேர்வுகள்லாம் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுத்து ஜெயிக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இருக்கும். அதாவது கொஞ்சம் பணி பத்தலை, கொஞ்சம் அதிகமாக நம்ம வேலை செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம், நம்மளுடைய காஷன் அதிகமாக இருக்கிறது, ஹெல்த்தில் கொஞ்சம் அதிகமாக விளையாடுறதுங்கிற மாதிரி இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும், ஆனால் வெளியே சொல்ல தெரியாது, எக்ஸிக்யூட் பண்ண தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும்? இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு நல்லாயிருக்கும், சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், வேறு ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுக்கு போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், பேங்க்கில் என்க்ரோச்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இல்லையா, ஃப்ராடுலண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் ஏதோ இடத்துல கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு விஜிலன்ஸ், இன்கம் டேக்ஸில் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் எய்டட் பேங்கிங்கில் வேலை கிடைக்கும், ஃப்ராடு சம்மந்தப்பட்ட கிரெடிட் கார்டு ஃப்ராடு இல்லையா, பணம் கொடுத்து திருப்பி வராமல் இருக்கிறது, பாக்கியை வசூல் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு வேலையில் ஓவர் டென்ஷன், ஓவர் ப்ரெஷர் இருக்கும். தயவுசெய்து ப்ரெஷர் எதுவாக இருந்தாலும் வீட்டில் மட்டும் காட்டாதீங்க, பசங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களாம் தூரம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. நான் சொல்கிறது எல்லாமே அக்டோபர் மாதம் வரைக்கும். அக்டோபருக்கு அப்புறம் நத்திங் டு வரி, ஜஸ்ட் பி ஹாப்பி, ரிலாக்ஸ், செட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமை வந்துடுது. அதில் மெயினாக மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நிறைய பேருக்கு புதிய பொறுப்புகள், புதிய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், கற்றுக்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். புது முயற்சிகள் எடுத்திங்கன்னா 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி வரும். ஆனால் ஜெயிச்சிருவீங்க, டவுட்டே கிடையாது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அருமையான அம்சம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்தது எல்லாம் ஜெயிக்கும், தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் டைம் பீரியடுங்கிற பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேத்து உங்கள் முயற்சியை வெளியே சொல்லாமல் செய்யணும். நீங்கள் வெளியே சொல்லாமல் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடும். அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் யாரோ ஒருத்தருக்கு வீட்டில் பிரிவுகள் ஏற்படலாம். மெயினாக அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி யாராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் சண்டைகள்லாம் ஃபேமிலிக்குள்ளே ஓடும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அது எந்த விதத்துலையுமே நீங்கள் உள்ள இன்வால்வ் ஆகி பஞ்சாயத்து பண்ணுறான்னு போனீங்கன்னா அவமானம் உங்களுக்கு ஆகும். கொஞ்சம் அதே மாதிரி தேவையில்லாத நட்பு, மூத்த பெண்களுடன், மூத்த ஆண்களுடன் நட்புகள் இல்லாமல் இருப்பது மெயினாக நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். மெயினாக தாயாரோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக ஜெயிக்கும், ஆனால் அவசரப்படக்கூடாது. பேங்க்கில் செட்டில்மெண்ட்லாம் கரெக்டாக முடிங்க, லோன் கட்டிடுங்க கரெக்டாக, சிபில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கிடைங்க, ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக கட் பண்ணிக்கங்க, கரெக்டாக கட்டுங்க, ஃபைல் பண்ணுங்கள். அவங்க நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. கோர்ட்லலாம் கேஸ்லாம் போயிட்டு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு வாய்தா வாங்கி அக்டோபருக்கு அப்புறம் மீட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடும். நிறைய பேருக்கு யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட குற்றங்களுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகளில் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எதிர்பாராத குழந்தை பிறக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நடக்கும், ஆனால் தள்ளி போய் நடக்கும். ஒரு உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் அதிகமாக நடக்கும், எதிர்பார்த்தது தள்ளி போயிடும். ஸோ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையா உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அரசியலுங்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடிங்கிறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அலர்ட் மோடில் தான் நீங்கள் இருக்கணும். இப்படி பார்த்தாலும் ஜூனில் தான் குரு பயிற்சி. அதனால் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி தான். ஒருவேளை தனுசு ராசியில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம், உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு தொழில் செட் ஆகும், நிறைய பேருக்கு பெரிய ஒரு பொறுப்புகள் தேடி வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் மக்கள் உங்களை விட மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் ஓடிட்டு இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது 95% ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஜூனுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் செட் பண்ணிடுது. ஜூனுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகாது, மறுபடியும் அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் தான் எல்லாமே செட். பேட்ச் ஆஃப் ஜூன் டு நவம்பர் அப்படிங்கிற டைம் பீரியடில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தப்பிச்சுக்கிறது நான். யாரோ வருவாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, 4 பேர் சொல்லுவாங்க, அப்புறம் லாஸ்ட்டில் உள்ளே போனோன்னா மாட்டிப்போம், அது நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. முக்கியமான விஷயங்களில் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். காலம் போகிற வழியில் நம்மளும் இது பண்ணிக்கலாம். எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும். பட் என்ன சொன்னாலும் சரி, ஜூனுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம். தைரியமாக இருக்கும். அட்வொகேட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனல், அதாவது ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு டீச்சிங் ட்ரைனிங் சென்டர்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளுக்கு அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ட்ரெயினர்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலம். என்ன பண்ணலாம்? யானைக்கு சாப்பாடு கொடுக்கணும், யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்.
அது முடிஞ்சால் வந்து நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை பார்த்துட்டு வர்றது, தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 80% நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றமும் 80% நல்லா இருக்கிறது. இந்த ஜூனுக்கு அப்புறம் பொறுமை, நவம்பருக்கு அப்புறம் இறங்கி குத்துங்க, ஜெயிச்சிருவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. மூத்த பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஆண்டாளை பிடிங்க, நிறைய பிரச்சனைகள் அவள் தான் வந்து தீர்த்து வைப்பா. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகர ராசி நண்பர்களுக்கு பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு யாரா ஹீரோ அப்படின்னு கேட்டால் மகர ராசி நண்பர்கள் தான். ஏன்னா குருவுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த பராபவ ஆண்டில் யாருக்கு உண்மையாகவே நல்லது பண்ண போகிறதுன்னா மகரத்துக்கு தான் நல்லது பண்ண போகும். உங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். நிறைய பேருக்கு ப்ரமோஷன், நிறைய பேருக்கு தொழிலில் பெரிய மாற்றங்கள், புது தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலில் இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள்லாம் வெளியே வருவது, கடன்லேருந்து வெளியே வருவது, 10 பேருடைய சப்போர்ட் கிடைப்பது, புது பார்ட்னர் கிடைப்பது, கடல் தாண்டி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்து வருகிறது. ஒய்ஃபோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும். பேக் பெயினில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். L4 L5 அதே மாதிரி வயிறு, இதில் தான் ஜீரண உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். சார் நான் வந்து எனக்கு 42 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை, ஐம் ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சுது, வெயிட்டிங் லிஸ்ட்டு முடிஞ்சுது. பர்த்து கன்ஃபார்ம், சீட்டு கன்ஃபார்ம். இந்த டைமில் கண்டிப்பாக திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு முதல் குழந்தை இருக்குன்னா 2ஆம் குழந்தை பிறகு. ஒருத்தருக்கு யாராவது டைவர்ஸ் ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மறுமணம். குரு பார்வையில் உங்களுக்கு வந்து ஜகான்னு மின்னுவீங்க. உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருப்பீங்க. சுகர்லாம் சரியாயிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கொழுப்பாக கும்மன் இருப்பாங்க. அவங்களாம் அப்படியே விளைச்சிருவாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் பேசிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஸுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் அது மகரம் தான். மகரத்தில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. இளைய சகோதரருடைய சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். மனைவியுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கணவருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். உறுதியாக நின்று ஒரு காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம். அஷ்டமத்தில் கேது டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி இரவு நேரத்தில் தூக்கத்தில் பிரச்சனை. ஒரு சில பேருக்கு ஸ்கியாட்டிக்கா ப்ராப்ளம், நர்வு ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோனு, ஹிரண்யா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக எல்லார் மேலேயும் டவுட் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற வரைக்கும் பணத்துக்கு வஞ்சனை கிடையாது. பணம் கொடுக்கும். ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பணம் வரும். ஜூனுக்கு அப்புறம் பணம் செலவாகும். ஆனால் உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஆங்கிளில் ஒரு விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த டைமில் வந்து முயற்சி எது இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பல பேருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். நிறைய பேருக்கு தொழில் செட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தனி பொறுப்பு, தனியாக ஒரு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உருவாகும். மெயினாக வந்து மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. கவர்மெண்ட் மூலியமாக நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு மெடிசனில் சீட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க. பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாணம் செட் ஆகிடும். பெரிய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். வீட்டில் குழந்தை பிராப்தம், சந்தோஷம் எல்லாமே நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கிறது. நிம்மதியாக இருக்கிறது. எது நடந்தாலும் சரி டென்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி தெய்வமாக பார்த்து நமக்கு தானாக வந்து அவனாக கொடுத்துட்டு போகிறான். நான் ஏங்கணும் வேண்டாங்கணும். அவ்வளோ அதிர்ஷ்டம், அவ்வளோ நல்ல விஷயம், அவ்வளோ அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு குருமார்களுடைய உபதேசம் கிடைக்குது. குருமார்களுடைய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. பிளான் பண்ணால் ஜெயிக்கிறது. அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மகரத்தில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த டைம் பீரியடில் மற்றவங்க உபதேசம் வாங்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா ஜெயிக்கும். யூ ஷுட் ஹாவ் எ குட் அட்வைசர் ஃபார் யூ. அப்போ உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். தைரியமாக இருக்கலாம். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் கெட்டிமழம் கொட்டக்கூடிய பாக்கியம். தாயாருடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தடவை கொண்டு போய் காமிச்சிறது பெட்டர். ஏன்னா மாத்ருகாரகன் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, அதில் குரு போய் உட்காந்துருக்கிறதுனால மெயினாக அந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரஸ்ட்டு செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி உடம்புல ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் பார்த்துங்க. ஆனால் உங்களுக்கு வீடு அமையும், நிலம் அமையும், நிறுவனங்கள் நீங்கள் ரெடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் அமையும், நிறைய பேருக்கு திருமணம் அமையும். எல்லா காரியங்களும் கெட்டிமூலம் கொட்டக்கூடிய பாக்கியம்ங்கிறது அவிட்டத்துக்கு ஏற்படுகிறது. பெரிய பொறுப்புகள்லேருந்து எல்லாமே சும்மா ஜுஜிபி மேட்ரு பட்டை கலப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மகரத்துக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். நான் சொன்ன ஒரு 4-5 ராசிகள், அதில் மெயினாக மகரம் இருக்குது. அதில் ஸ்டார் ஸ்டேட்டஸ் ஜாக்பாட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் மெயினாக சந்தோஷத்தின் ரீதியாக பார்த்தோன்னா 95, பொருளாதாரம் 100. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய யோகங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
மக்கள் பணி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நிலைமைகள் இருக்கிறது. போட்டினா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, டவுட்டே கிடையாது. ராகு இருக்கிறதுனால அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த 2020 மேட்சோட லாஸ்ட் பால் வரைக்கும் உங்களை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஜெயிக்கிறது உறுதியாக நீங்களாக தான் இருப்பீங்க, அதில் டவுட்டு கிடையாது. கலைஞர்களுக்கு அடுத்த வருஷம் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக பேங்க் சம்மந்தப்பட்ட படம், இந்த தண்ணீர் சார்ந்த படம், எண்ணெய் வியாபாரம் சார்ந்த படம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக கலைஞர்களுக்கு, பாடகர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நடிகர்களுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த நடன இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் புது பொறுப்புகளும் சரி புது வாய்ப்புகளும் தேடி வரும். பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு, பராபவ ஆண்டு. பேசிக்கலாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 95, பொருளாதார ஏற்றம் 100, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. மெயினாக மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு சொல்லி சுவாமி கோயில் இருக்குது கேரளாவில், போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மிக முக்கியமான 3 எழுத்து நடிகைக்கு திருமணம் ஆகும். கும்பராசி நண்பர்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஹெல்த்தில் பிரச்சனை, நிறைய பேருக்கு மன வருத்தம், நிறைய பேருக்கு பட்ட இடத்துலேயே காலில் அடிபடுறது, சில பேருக்கு அஜீரண கோளாறு, சில பேருக்கு ஜலதோஷம், பயங்கரமான நெஞ்சு ஃபுல்லாக சளி கோத்துக்கிறது, உடம்புல அம்மை போடுறது, பாதி பேருக்கு மைண்டு பிடிக்காம இருக்கிறது, எல்லாரையும் ஒரு மாதிரி விரோதமான எண்ணம், நான் அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி சமாச்சாரத்துலேருந்து இங்கே வெளியே வருவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏப்ரல், மே, ஜூன், ஏப்ரல், மே அவ்வளோதான். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல குரு போகிறான். 6ஆம் இடத்துல குரு போய் உச்சம் பெறுகிறார். அப்போ நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக மாற போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்டு. ஒரு பெரிய ப்ராஜெக்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரிசல்ட் காட்டும். அதுதான் இங்கே நடக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இது நடக்காது, அது நடக்காது, தள்ளி போகுங்கிற காரியமே கிடையாது. எல்லாமே பிளான் பண்ணால் பண்ண மாதிரி நடக்கும். வாடகைக்கு வாங்குறது, லீஸுக்கு போகிறது, ஒரு வீடு இருந்துன்னா அதை இடித்து பெருசாக கட்டுறது, இல்லை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, செம்மையாக அப்படியே அழகாக அப்படியே அருவி கொட்டுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறது, புதுசாக அந்த பிளான்டேஷன் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. குரு என்ன பண்ணுறாரு, சனியை பார்க்குறாரு. அது காலபுருஷனுக்கு 12. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் தங்கத்தில் முதலீடுகள், நிறைய பேருக்கு புது விஷயத்தில் முதலீடுகள், சில்வரில் முதலீடுகள், எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது, பிளான் பண்ணால் சக்ஸஸ் கொடுக்கறது, பெரிய மாற்றங்கள் கொடுக்கறது, ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, சண்டைகள் எது இருந்தாலும் ஜெயிக்கும். ஆனால் உட்காந்து பேசி முடிச்சுக்கணும். நான் தான் அப்படின்னு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகும். கும்பத்தில் இருக்கிறவங்க மைண்டு பயங்கர டிப்ரெஷன் போகும். கேட்ட கேள்வியே 4 தடவை 5 தடவை கேட்கணும்னு தோணும். அம்மாவோட ஒரே சண்டையாக இருக்கும். நிறைய பேருக்கு தேவையில்லாமல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். நண்பர்களால் தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத கேஸு, நல்லா ஓடும் ஃபேமிலி. எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நல்லா ஓடிட்டு இருக்கோம். வேலை வேணாம் அப்படின்னு விட்டுறது, அப்புறம் வீட்டில் உட்காந்து பப்பு சாதம் சாப்பிட்றது, இதுதான் நடக்கும். கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்க. மெயினாக ஹெல்த்து பார்த்துங்க. அங்கங்கே வலி, தேவையில்லாத பிரச்சனைங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். கழுத்து, இந்த மாதிரி பகுதிகள்லாம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் என்னென்னா, இந்த குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் உங்கள் மேலே வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதம் யோகமான காலகட்டம். 5 மாதம் லட்டுனா லட்டு தான். உங்களுக்கு தான் அது யோகம். ஆரம்பத்திலே சொன்னேன், பராபவ ஆண்டு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த டைம் பீரியட்ல நல்லது நடக்கணும், உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். இட் வில் ஹேப்பன். பெரிய முயற்சி எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அக்டோபர் வரைக்கும் சண்டையெல்லாம் பார்த்துங்க. அலுவலகத்தில் தேவையில்லாமல் சூழ்ச்சி, சதிகளாக நடக்கும். எப்படியா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க, இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு போட்டுடணும். நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத காலத்துக்கு அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆளே இருக்க மாட்டாங்க, யாருக்கடா டீ ஆத்துறதுங்கிற மாதிரி உட்காந்து. ஸோ வீட்டில் ஓகே, ஆஃபீஸில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத கேஸ்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். ஒரே விஷயம் தான், ரொம்ப அதிகமாக நம்ம முடியும் அப்படின்னு நம்புறது ஒன்று. 2வது, பகை இல்லாமல் பார்த்துக்கணும். நான் கும்பத்தில் ராகு உட்காரும்போது என்ன நடக்கும்னா, நான் யார் தெரியுமாங்கிற திமிர்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பில்டப் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது யார் என்ன எதுன்னு மரியாதை தெரிஞ்சு இடம் தெரிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்களே, அது கும்பத்துக்கு இப்போ புரியவே புரியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நிறைய பேருக்கு வேலை மாறும், நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்லா இருப்பீங்க. நிரந்தரமாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா இட் வில் பி குட். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம், பெருசாக வீடு மேலே கட்டக்கூடிய யோகம், பிளான் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய யோகங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது.
போட்டி நிறுவனங்களில் நீங்கள் தான் ஜெயிக்கிறது. எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக முடியாது. யாருமே உங்களை உதாசீனப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், மெயினாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள், பசங்க நல்லா இருக்கிறது, பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வர்றது, புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். தெய்வ அனுகிரகம் அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்குது. நரசிம்மரை பிடிச்சுட்டா போகிறோம். பூவரசங்குப்பம் நரசிம்மரை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு நிம்மதி இருக்கும். டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. உண்மையான வாழ்க்கை அமையும். வாழ்க்கை துணை நன்னா இருப்பாங்க. எடுத்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாக்பாட். ஜூனுக்கு முன்னாடியே ஜாக்பாட், ஜூனுக்கு முன்னாடியே குழந்தை பிராப்தம், ஜூனுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம். 2 மாதத்தில் கல்யாணம். பராபவம் ஆண்டு ஆரம்பித்த உடனே 2 மாதத்தில் கல்யாணம், 2 மாதத்தில் குழந்தை பிராப்தம், 2 மாதத்தில் பிரிஞ்ச நண்பர் ஒன்று சேர்ந்துருவார். நிறைய பேருக்கு ஆர்டர் வரும், புது ஆஃபர் வரும். செம்மையாக இருக்குது. அது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகுவுடைய பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இனிமேல் ராகு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ராகுவை பார்த்துக்கலாம். தைரியமாக இருக்கு. அதுதான் உண்மை. கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஒரு இமாலய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மெயினாக கோவில்கள் நிர்மாணம் பண்ணக்கூடியது, கோவில்களில் பெரிய ஒரு இடத்துல உட்காரதுங்கிற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். மற்றவங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் நமக்கு நடக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 95. என்ன பண்ணலாம்? மெயினாக உங்களுக்கு சொன்னபோது பூவரசங்குப்பம் நம்ம நரசிம்மரை போய் பாட்டு வருது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உறுதி. பஞ்சமஸ்தானம்னாவே அரசியல் தான். இமாலய வெற்றி மினிமம் 5000 ஓட்டுக்கு மேலே வாங்குவீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதமே பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4000% தான். அதாவது அந்த ஓட்டு ரேஷியோல் தான் ஜெயிப்பாங்க. 1 லட்சம் ஓட்டு, 2 லட்சம், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளவா அடிச்சுப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆண்டோடைய எலெக்ஷனே வந்து அப்படி தான் இருக்கும். அதில் மெயினாக உங்களுக்கு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கறது, பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. கும்பத்தில் ஒரு வேளை குரு இருந்துன்னு வைங்க, நீங்கள் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். தைரியமாக இருக்கும். கலைஞர்களுக்கு அதாவது பெரும் பட்ஜெட் படங்கள்லாம் ஜம்முன்னு ஓடும். ஜூனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, பெரிய ஹிட்டு தான். அதில் பெரிய பணம் வரும். அதை விட்டுட்டிங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் தீபாவளி ரிலீஸ் தான் நல்லாயிருக்கும். அங்கே சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் ஓடாது, வேஸ்ட்டு. ஏதோ டைம் பாஸுங்கிற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அவசரப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எல்லாரையுமே விரோதமான எண்ணங்களில் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடிக்கடி ஜுரம் வர்றதுங்கிற மாதிரி ஓடின்னு இருக்கும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் பூவரசங்குப்பம். நம்ம நரசிம்மரை பாட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். மீன ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே தெய்வ அனுகிரகம், தெய்வ கட்டாட்சம் உங்கள் வாசல் படியில் நிற்குதுங்கிறது தான் சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்தில் குரு, பஞ்சமத்தில் குரு பாக்கியமாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுங்கிறது, உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. முன்னோர்களுடைய சொத்து, முன்னோர்களுடைய பிஸ்னஸ், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ நீங்கள் எடுத்து நடத்துவீங்க. பாதி பேர் வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுவீங்க. பாதி பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். பாதி பேர் ஜெர்மனி, யூரோப்பில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். பாதி பேருக்கு குழந்தை பிராப்தம். முக்கால்வாசி கல்யாணம் ஆகிடும். முக்கால்வாசி லைஃப் வந்து செட் ஆகிடும். நிறைய பேருக்கு மன இன்னல்கள்லேருந்து வெளியே வருவீங்க. டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. தேவையில்லாத மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. புது முயற்சிகள் பரிசாக ஜெயிக்கும். மீனத்துக்கு இது கோல்டன் பீரியடுங்க. தங்கம் முட்டையிடும் வாத்துன்னு சொல்கிற மாதிரி மீனத்தில் பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செம்மையாக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா அப்படி தான். பஞ்சமஸ்தானில் குரு உச்சமடையும் போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லி உங்களுக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை என்னன்னு தெரியும். அதாவது மகான்கள் எந்த ஃபீல்டெல்லாம் தெரியாது, அந்த ஃபீல்டில் அவன் தான் வந்து ஸ்டார்வர்ட். அந்தளவுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நிறுவனங்களில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பெருசாக வரும். நிறைய பேருக்கு சொத்துக்கள், நிறைய பேருக்கு கோவில்கள், நிறைய பேருக்கு பசுமடங்கள் எல்லாமே நடக்குங்க. ஒரே வீட்டில் பையனாக பிறக்கும். வீட்டில் வந்து பேர குழந்தைகள் குவா சத்தம். நிறைய பேருக்கு ஃபேமிலி ஒன்று சேருது. நிறைய பேருக்கு கடன் நிவர்த்தி ஆகுது. நிறைய பேருக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பேக் பெயின் வந்து கம்மியாகும். பெரியவங்களில் மெயினாக ஹார்ட் பிரச்சனை பார்த்துக்கணும். அது ஒன்று தான் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்வை பலமே பெரிய பலம். தொழில் செட் ஆகிடுங்க. இவ்வளோ நாள் தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல் ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலமையில தொழில் செட் ஆகிடும்னா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அது ஒன்று. ரெண்டாவது அஷ்டமத்துக்கு குரு பார்வை. அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுங்கிறது சாமானிய சமாச்சாரமாக, அதாவது எதிரியை கூட வெல்லணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சூக்ஷமம் புரியணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு நடக்குது. அதாவது தீராத நோய்கள் கூட தீரும்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். நிறைய புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஒரு ஆண்டு பராபவ ஆண்டு முழுக்க புதுசாக ட்ரக்கு கண்டுபிடிப்பாங்க. அது 80% யாருக்கு நல்லது நடக்கும்னா உங்களுக்கு தான் நடக்கும். உங்களுக்கு நடக்கும், உங்கள் குழந்தைகள் நடக்கும், உங்கள் பேர குழந்தைகள் நடக்கும்.
ரொம்ப நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு லைஃப் செட்டில் ஆகிறது கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு மன மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு இது மேலே இவ்வளோ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கஷ்டம் இருக்குல்ல, ஜென்மத்தில் சனி வரும்போது படாப்படுத்தும், புரிதலே இருக்காது. நான் அவங்க நிறைய இடத்துல சொன்ன மாதிரி, அதாவது எதா சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் பேசுறது இல்லையா, நம்ம சொன்னது காதிலே கேட்டுக்காமல் இருக்கிறது, மைண்டு ஆல்ரெடி ப்ரீ டெஸ்டின்டாக சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இருக்காது. இரிட்டேஷனே இருக்காது. நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். லைஃப்பில் இந்த டைமில் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லாவே நடக்கும். பெரிய முயற்சியெல்லாம் ஈஸியாக நடக்கும். அவசியமே இல்லாத டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்க போகிறீங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாக்பாட் ஷோர், 100க்கு 100. இப்போவே சொல்கிறேன்ல, 3 நட்சத்திரங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடியே சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் சென்டம் 100க்கு 100 மீனம். அந்தளவுக்கு நன்மையாக இருக்குது. அதில் மெயினாக மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வங்க. நீங்கள்லாம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம். உங்களுக்குலாம் அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாதகமாக நடக்கும். நிறைய பேர் கடன் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும், ஹெல்த் ரெடி ஆகும், புது தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு அதாவது பணம், நிறைய நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பார்வை சனி மேலே இருக்கும்போது தொழில் வந்து முன்னேற்றம் வரும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ நடக்கும். மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் உண்மையான கோல்டன் ஜாக்பாட். உத்திரட்டாதி ஜாக்பாட், உத்திரட்டாதி ஜாக்பாட். ஏன் இவ்வளோ தடவை சொல்லணும்னா, உங்கள் நட்சத்திரத்திலேயே சனி பிரயாணம் பண்ணுறது, குரு நட்சத்திரத்திலேயே குரு பிரயாணம் பண்ணுறது, குரு உச்சஸ்தானம் அடைகிறது, பூசன் டச் பண்ணும்போது குரு புஷ்ய யோகத்தில் தகன்னு மின்னக்கூடியது உத்திரட்டாதி. தொழில் செட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த விளையாட்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க, யாரெல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாடே பேசும். நிறைய கடன்லாம் முடிஞ்சிடும். பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லுவோம். சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரே நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம். அதாவது புண்ணியம் எவ்வளவோ பண்ணால் தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பாங்கன்னு சொல்லலாம். முழு தெய்வம் அனுப்புகிறோம். தெய்வம் 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 ஆன்மீகம் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அவார்டு கிடைக்கும். அவங்க எல்லாருக்குமே மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்த பொறுப்புக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கௌரவமாக ஒரு விஷயத்த முடிப்பீங்க. மனசு அவ்வளோ லேஸாக இருக்கும். எப்பவுமே சந்தோஷத்தில் இருப்பீங்க. இது இப்படி தான் பண்ணணும், இது அப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியோடு இருப்பீங்க. ஒரு வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு புது விஷயத்த பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் கொடுக்கும், அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். பிளான் பண்ணால் ஜெயிக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நிறைய பேர் புது கலைகள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள். கலைஞர்களுக்கெல்லாம் சரியான டைம். நீங்கள் என்ன விஷயத்த ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதாவது இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனைகளில் எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சு புது அத்தியாயத்தை, புது விஷயத்த, ஒரு வளர்ச்சிக்குரிய சாப்டர் ஆரம்பிக்கக்கூடிய டைமாக மீனராசி நண்பர்களும் அதில் மெயினாக ரேவதி நட்சத்திரக்காரங்களும் இருக்க போகிறீங்க. மீனத்தில் பிறந்த பல பேருக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும். நிறைய பேர் எம்எல்ஏ ஆவீங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ரெடி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதுதான் மெயினாக. பிஸ்னஸ் பீப்புள் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. அதில் மெயினாக வந்து கலைஞர்களுக்கு பெரிய யோகம். கலைஞர்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய சான்ஸ் கிடைக்கும். நூற்றாண்டில் இந்த மாதிரி சான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது பெரிய பெரிய படைப்புகளில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்ம பேர்லாம் வராதான்னு உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த பேர் வரும். எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஜெயிக்கும், எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கும். சும்மா ஜாம்னு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் தான் அவங்க ஓடிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வேலைகளில் தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது, பசு மட்டத்துக்கு தான தர்மங்கள் செய்வது, கோ சம்ரக்ஷணத்துக்கு தான தர்மங்கள் செய்வது, பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, அருமையான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மீனத்தில் பிறந்த ஒருத்தருமே இந்த பராபவ ஆண்டில் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வருவீங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அனைவருக்கும் பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே 12 ராசியில் பிறந்த எல்லாருக்குமே நன்மை அதிகமாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு ததாஸ்து. நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் AC.